ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜிக்ஸரோட பைக் செயின் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி இருக்கிற கவர் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த கவரில் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர் சென்சர் இருக்கும். அது இளன் கீழே போட்டிருப்பாங்க. அந்த இளன் கீ ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் சென்சரை பார்த்து கழட்டுங்க. இந்த செயின் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படி கனெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்பீடோமீட்டர் சென்சர் ஒர்க் ஆகுது. அதனால் இது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி டிஸ்பிளேயில் ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சர் தான் போயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சென்சரில் வந்து டஸ்ட் அடைஞ்சிருக்கலாம், அதனால் கூட இருக்கலாம். இது நீங்கள் எடுக்கும்போதே பார்க்கலாம், செயினில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இது மேலே தான் சேர்ந்துருக்கும். அதனால் வந்து அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கும். அதனால் கூட இது ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஆனால் க்ளீன் பண்ணி கூட நீங்கள் போடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் சேஃபாக எடுத்துருங்க. ஏன்னா இது சென்சருங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக எடுங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் டஸ்ட்டு இதாகிருக்குன்னு. இந்த செயினில் இருக்கிற ஆயில் அப்புறம் வந்து எல்லாமே ஒட்டியிருக்கு பாருங்கள். டஸ்ட் எல்லாமே இதில் தான் ஒட்டியிருக்கு. அதனால் பார்த்து இதை க்ளீன் பண்ணி சேஃபாக எடுத்துருங்க. மேலே ஒரு லாக்கில் இது இருக்கும். அந்த லாக்கை சரியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருங்க. இந்த கவரை எடுக்கும்போது ரெண்டு சைடு ஆட்டி எடுங்க. ரெண்டு சைடு ஆட்டி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ மண் டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சிருக்குன்னு. இது நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் இவ்வளோ மண் டஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சுங்க. இதில் உள்ள நம்ம செயினில் இருக்கிற மண் டஸ்ட்டு எல்லாமே இதில் தாங்க சேருது. அதனால தான் இந்த பிரச்சனை. ஆயில் நீங்கள் ஓவராக விடுறதுனாலையும் ரூப்ரிகேஷன் அதிகமாக பண்ணுறதுனாலையும் இது நடக்கும். ஏன்னா இதில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒட்டி இதில் தெறிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆயில் நீங்கள் ரொம்ப ஒட்டிங்கனாலும் இது ஆயில் வந்து உள்ளே எல்லாம் படிஞ்சிருங்க. அதனால் கூட இது ஆகுது. பாருங்கள் செயின் எவ்வளோ தூரம் ரெஸ்ட்டாக இருக்குன்னு. சின்ன பல்லு சுத்தமாக போச்சுங்க. செயின் ப்ராக்கெட் இதை மாற்றணும். நான் செயின் ப்ராக்கெட்டை நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். இது க்ளீன் பண்ணி போடுறேன். இப்போ செயினை கழட்டும் போது இந்த ஒரு லாக் இருக்குங்க. இந்த லாக்கை சைடில் தள்ளி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ரெண்டு சைடும் ஓரிங் இருக்கும். ஓரிங்கை பார்த்து எடுத்து வச்சுருங்க. இதோட 4 சைடுமே ஓரிங் இருக்குங்க. இந்த சைடு 2 ஓரிங், அந்த சைடு 2 ஓரிங்கு. இந்த செயினை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓரியும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க. செயினை எவ்வளோ தூரம் லூஸ் பண்ண முடியுமோ லூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த செயின் நல்லாவே போயிடுச்சு. நான் சர்வீஸ் அப்போது செயின் ப்ராக்கெட் ஃபுல்லாமே மாற்றலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் செயினை க்ளீன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக செயினை மேலேருந்து உருவி எடுக்கிறேன். பாருங்கள் செயின் ஃபுல்லாமே போச்சு. எனக்கு வந்து பிரச்சனை என்னென்னா செயின் சுத்தமாகவே டைட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் வண்டி ஓட்டும்போது டக் 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 டக்னு ஃபுல்லாக சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் நல்லா டைட் ஆகிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தோம்னா செயின் சுற்றுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல் எல்லாமே டைட் ஆகிடுச்சுங்க. லூப்ரிகேஷன் இல்லாதனால செயின் நல்லா வளைஞ்சு கொடுக்காம ரொம்ப டைட் ஆகிடுச்சு. முன்னாடி சைடு ஃபுல்லாமே டஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள் ஆயில் அப்படியே ஒட்டி இருக்குது. ஆயிலும் மண்ணும் கலந்து அப்படியே ஒட்டியிருக்குங்க. இதை ஃபுல்லாமே நான் க்ளீன் பண்ணுறேன் குத்தி விட்டு. ரெண்டு சைடு பாருங்கள், கீழேயும் மேலேயும் அதே மாதிரி தாங்க. ஃபுல்லாமே டஸ்ட்டு தாங்க. எந்தெந்த இடத்துல செயின் வந்து உங்களுக்கு இதாகுதோ எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். செயின் டைட்டாகவும் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் செயினில் வந்து லூப்ரிகேஷன் பண்ணாத தான் காரணம். நீங்கள் லூப்ரிகேஷன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. பண்ணாமல் விட்டிங்கன்னா செயின் ப்ராக்கெட் வீணாக போயிருங்க. இன்னொரு விதமான நாய்ஸ் வருங்க. முன்னாடி பல்லில் டக்கு 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 டக்குன்னு ஒரு நாய்ஸ் வருங்க. அது என்ன நாய்ஸ்னால் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நான் செயின் ப்ராக்கெட் மாற்றும் போது அதை ஃபுல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன மாதிரி இஷ்யூ வருது, அது எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு 30-40 ரூபாவில் முடிகிற விஷயம் தான். நமக்கு இவ்வளோ தூரம் இழுத்துட்ருங்க. நீங்கள் வண்டி ஓட்டிங்கனாலே அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது நீங்கள் சுத்தமாகவே உங்களுக்கு டக்கு 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 சர்றன்னு ஒரு சவுண்டுங்க. வண்டி ஓட்டுறக்கே ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குங்க. அந்தளவு நாய்ஸ் இருக்கும். முன்னாடி உட்காரவங்களும் என்ன சவுண்டு அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் செயின் ப்ராக்கெட் போச்சுன்னா. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமு இதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா பாருங்கள், இது வந்து ஓரிங்கோடு இருக்கிற செயின் ப்ராக்கெட்டு. இந்த ஓரிங்கோடு இருக்கிற செயின் ப்ராக்கெட்டை எப்பொழுதும் டீசல் ஊற்றி கழுவக்கூடாதுங்க. பெட்ரோல் டீசல் ஊற்றி கழுவவே கூடாது. நீங்கள் ஓரிங் இல்லாத செயின் ப்ராக்கெட் இருக்கும், அது வந்து நீங்கள் கழுவலாம். ஆனால் இந்த ஓரிங் இருக்கிற செயின் ப்ராக்கெட்டை நீங்கள் பெட்ரோல் டீசல் போட்டு கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் ஆயிரும். நல்லா பாருங்கள் எப்படி ஜாம் ஆயிடுச்சுன்னு. இதை நீங்கள் அப்படியே கொண்டு போய் டீசலில் முக்கியோ கழுவவே கூடாதுங்க. கழுவுனீங்கன்னா இதில் இருக்கிற ஓரிங் வந்து விரிவடைஞ்சு உங்களுக்கு வந்து செயினை அப்படி சுத்த விடாமல் பண்ணிடுவாங்க. பாருங்கள் எப்படி மடங்குது பார்த்தீங்களா. ஒரு சில இடங்களெல்லாம் மடங்காது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி ரொம்ப டஸ்ட் அடைஞ்சதுனாலையும் அந்த ஓரிங் வந்து போனனாலையும் இதான் ப்ராப்ளங்க. நீங்கள் டீசல் ஊற்றி கழுவுறதுனால இந்த ஓரிங் சீக்கிரமாக போயிடுங்க. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னா ஹை ப்ரெஷர் வாட்டரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாங்க. நல்லா ப்ரெஷரில் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போயிருங்க. அப்படி கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். முக்கால்வாசி எப்பொழுதுமே லூப்ரிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் செயினுக்கும் நல்லது. கவர் கூட பாருங்கள் எவ்வளோ தூரம் கட்டி கட்டியாக அப்படியே விழுகுதுங்க மண். அந்தளவு வந்து ஆயிலும் மண்ணும் சேர்ந்து செயினில் இதானனால அப்படியே ஒட்டிடுச்சுங்க இந்த இடத்துல. பாருங்க, நான் ஒரு 6 மாதமாக இதை கவனிக்கவே இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. இவ்வளோ தூரம் வந்து மண்ணும் டஸ்ட்டு கட்டிடுச்சுங்க.
நம்ம போகிறது ஃபுல்லாமே மண் தடந்துங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை விட கொஞ்சம் மண் தடத்தில் ஓட்டுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைய மண் வந்து இந்த கவரில் வந்து படிஞ்சிருச்சுங்க. நான் கம்முன்னு இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஆயில் விட்டுருவேன். அது ரொம்ப ஆயிலெல்லாம் மேலாப்பில் ஊற்றிடுறேன். அதனால் அது ரொம்ப ஆயிலும் மண்ணும் கலந்து பிடிச்சிருச்சு. இது நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மேலே நம்ம கொஞ்சம் டீசல் இருந்துச்சுன்னா டீசலை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் லூஸ் ஆகும். இந்த சுற்றி பாருங்கள், இந்த செயின் போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலும் மண்ணுக்கு அப்படியே ஒட்டி இருக்குங்க. நல்லா உள்ளே ஒட்டி கெட்டியாகிடுச்சு. அதனால் இது ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்க, நான் ஒரு கொலின் டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் எடுத்திருக்கேன். டீசல் எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் ஆயிலெல்லாம் லூஸ் ஆகிருங்க. அதனால் ஃபுல்லாமே நம்ம அந்த செயின் போகிற இடத்துல எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். ஸ்ப்ரே பண்ணுறதால ஆயிலும் கொஞ்சம் அப்படியே இலகிருங்க. இலகிட்டு நல்லா நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் எல்லாம் கீழே கொட்டிடுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த டீசல் அடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா டீசல் வந்து சைலன்சரில் படும்போது புகை வருங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டர் போட்டு தொடச்சிருங்க. அது நல்லது தான். பாருங்கள் கவரில் எவ்வளோ அழுக்குன்னு. இது போட்டு நான் டீசல் போட்டு இந்த கவரை மட்டும் கழுவியிருக்கேங்க. பாருங்கள் இப்படி பளபளன்னு ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா. ஃபுல்லாக இருந்த அழுக்கு எல்லாமே வந்துடுச்சுங்க. இல்லை அந்த டீசல் போட்டு கழுவிட்டேன். செயினை நான் தண்ணி நல்லா ப்ரெஷரில் வந்து தண்ணி ஊற்றி கழுவியிருக்கேங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டேங்க. நல்ல தண்ணியில் தான் கழுவினேன். துரு பிடிக்க வாய்ப்பு கிடையாது. அப்புறம் மேலே வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேங்க. அதனால் வந்து நல்லா இருக்குது. இப்போ சுற்றி எல்லாமே மடங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மடக்கி விட்டுட்டேன். எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடங்குது, நல்லா இருக்குது. இதுக்கு வர ஸ்க்ரூவையும் நான் வந்து டீசலில் கழுவிட்டேன். நல்லா பளபளன்னு ஆயிடுச்சுங்க. இந்த பின்னாடி பல்லு பாருங்கள், பின்னாடி பல்லையும் ஃபுல்லாக டீசலில் கழுவுறாங்க. ஃபுல்லாக இந்த ஆயிலு ப்ளஸ் மண் ரெண்டுமே வந்து ஊட்டிடுச்சுங்க. இந்த பின்னாடி வீல் கழுவுறதாங்க ரொம்ப டைம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க. வண்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டேன். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு திருப்தியாக இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இதாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் மேலே அந்த கவரில் வர்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. எந்த இடத்துலையும் இந்த செயின் எந்த சைடு இதெல்லாம் சுற்றுதோ அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க. இந்த செயின் ப்ராக்கெட்டுக்கு மட்டும் ஏன் வந்து காஸ்ட்லியாக நம்ம வண்டி வாங்குகிறோம்? 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூப்பிட்டு வண்டி வாங்குகிறோம். ஆனால் செயின் ப்ராக்கெட்டுக்கு மட்டும் ஒரு நல்ல கவர் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த மண் டஸ்ட்டுலாம் படாத மாதிரி ஒரு கவர் வந்து ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹை ஸ்பீட் வண்டியில் வந்து செயின் வந்து கீழே வந்து லோவாகும், ஹைட் ஆகும், கியர் போடும்போது உங்களுக்கு அது லூஸ் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் டஸ்ட்டு படுறதுனாலேயே வாரத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இதே வந்து ஒரு 100 cc நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஓடுங்க. நான் பாட்டுக்கு ஒட்டாட்ட மண்ணும் படாத ஆயில் மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஒட்டாட்ட அது ஓடிட்டுருக்குங்க. ஆனால் 20,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓடுங்க. ஆனால் இதுவும் ஓடுது இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மண் டஸ்ட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இங்கே இந்த கிராமம் சைடெல்லாம் ஓட்டுறவங்க இந்த மண் ரோட்லலாம் ஓட்டினோம்னா வண்டி அவ்வளோதாங்க. இந்த புழுதி போய் எல்லாம் பட்டுங்க மண் ஃபுல்லாமே அதில் தாங்க இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. வண்டி 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 அப்படின்ட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போது வண்டியை கொஞ்சம் விட்டாச்சு. வெளியே எங்கேயோ கிளம்புறமோ இல்லையோங்க, வண்டியை மட்டும் தெளிவாக ஞாயிற்றுக்கிழமையான ரெடி பண்ணிடுவோங்க. பாருங்கள் ஃபுல்லாக நம்ம டீசலை போட்டுங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டுங்க. ஃபுல்லாக இருந்த அழுக்கு எல்லாம் வந்துடுச்சுங்க. சும்மா பாருங்க உள்ளே விட்டு சும்மா க்ளீன் பண்ணி தள்ளியாச்சுங்க. முன்னாடி போல் சுத்தமாக போச்சுங்க. பாருங்கள் அதையும் நம்ம விடுறதில்ல, க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். இதையும் க்ளீன் பண்ணி ஓட்டுவான், ஒரு வாரம் ஓட்டுவான். ஏன்னா நம்ம சுத்தமாக செயின் ப்ராக்கெட் அதோட செட்டெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க. அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு இதை வச்சு ஓட்டுவோன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த செயின் ப்ராக்கெட்டு எதில் போச்சுன்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சின்ன பல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இதில் வந்து மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்கள். ஒரு இது அந்த இதுதாங்க வந்து சுற்றுறதுனால நமக்கு அந்த ஸ்பீடு வந்து சென்ஸ் ஆகுதுங்க. அது ஒரு மேக்னெட்டிக் மாதிரிங்க. அது அப்படியே இது வந்து இரும்புங்க. அது ஒரு மேக்னெட்டிக் மாதிரி இருக்கும். இது சுற்றுறதுனால அந்த ஸ்பீடு வந்து கால்குலேட் ஆகுதுங்க. பழைய வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வீல்லையே வந்து அந்த ஸ்பீடு வீல் எவ்வளோ சுற்றுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வைப்பாங்க. இதில் செயினில் வச்சுருக்கானுங்க. வச்சானுங்க. இந்த செயின் ப்ராக்கெட் ஏதாவது கடக்குன்னு அடிச்சதுன்னு வைங்க, உடனே இந்த ஸ்பீடோமீட்டர் சென்சர் பிடிங்கிருங்க.
இதுதாங்க இருக்கிறதே ஒரு மைனஸு. டீசலில் ஃபுல்லாக அடிச்சுங்க நம்ம பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. பாருங்கள் உள்ளே வந்து பாருங்கள், உள்ளே அந்த உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த லப்பர் பீடிங்கெலாம் இருக்குங்க. அந்த செயின் வந்து உரையிற இடத்துல அதுலேயும் ஃபுல்லாக அப்படியே அழுக்குதாங்க. ஃபுல்லாக நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. நான் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இந்த டீசல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே தண்ணி வச்சு தொடச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் கட்டிங் ஆயில் இருந்தாலும் கட்டிங் ஆயில் வச்சு நல்லா அடிச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சைலன்சரெல்லாம் பார்த்திங்கன்னா டீசல் ஆகிருக்குங்க. இது சூடாகும்போது அந்த சைலன்சரில் பட்டு புகையெல்லாம் வரும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதனால் டீசல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோ இல்லைன்னா நம்ம கட்டிங் ஆயிலோ வச்சு தொடச்சிருங்க. அப்புறங்க பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குதுங்க. சேருஞ்சகதியமாக வண்டியே நாரி போச்சுங்க. ஃபுல்லாக நம்ம ஒரு சைடு விடுறது இல்லைங்க, சுற்றி 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 எல்லா சைடும் கழுவியாச்சுங்க. அப்படியே செயின் எடுத்து மாட்டணும்னுங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. செயின் எடுத்து மாட்டி பல்ல போட்டுருவோங்க. பல்லு 2 சைடு வந்து இப்போ சின்ன பல்லு தாங்க ரொம்ப தேஞ்சிருச்சுங்க. பெரிய பல்லும் கூட பின்னாடி நல்லா இருக்குதுங்க. சின்ன பல்லு சுத்தமாக தேஞ்சு போச்சுங்க. அப்படியே செயினை போட்டுட்டுங்க வண்டி பார்ப்போங்க. நல்லா வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு. செயினில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சுற்றி விட்டேங்க. நல்லா கொஞ்சம் தேங்காய் லூப்ரிகேஷன் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா ஆயிடுச்சுங்களா? எப்படி இருந்த வண்டி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுதாங்க வேலையே. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுவேன். இது கற்றுக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச வேலையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் வளர்கிற தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இப்போ கவரை போட்டுட்டுங்க, இந்த சென்சரை மாட்டிட்டுங்க 4 போட்டு டைட்டை பண்ணி விட்டுங்க முடிச்சுருவோம். வாரம் எப்படியோ செயின் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. வண்டியை ஜம்முன்னு பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு லைக்கை தான் தட்டி விட்டு போயிருங்களேன் கடைசியாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.